இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டை பற்றி முதல்ல என்ன நடக்க போகுதுன்றத ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம். சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்குது. சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசி. இவர் மேஷ ராசியில் நுழையக்கூடிய நாளில் தான் புத்தாண்டு பிறக்குது ஃப்ரெண்ட்ஸ். 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் 47ஆவதாக வரக்கூடிய விசுவாச ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த விசுவாச ஆண்டில் கிரகநிலையை பார்த்துருவோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் சூரிய பகவான் மேஷ ராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு அப்படின்னு 4 கிரகங்கள் இருக்குது. இது 4 சேருது. இந்த கிரகம் வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தமிழ் புத்தாண்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வச்சு தான் நம்ம இதை கணிக்க போகிறோம். இந்த புத்தாண்டு பலன்கள் இப்படி தான் கணிக்கப்படுது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச பாடங்களை வச்சு தான் அந்த வருடத்தின் முழு வெண்பாவும் பொது பலன்கள்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் விசுவாச வருடத்தை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குது. இந்த வருடத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஆண்டு கண்டிப்பாக மகத்துவம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ஆண்டின் நிறைவு ஆண்டுன்னு சொல்லப்படுது. அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டில் கொஞ்சம் காலமாகவே சிரமப்பட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த சிக்கல்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. குறிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனியிலேருந்து விடுபட முடியும். அதோடு 6ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் இருக்குது. ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு பல புதிய நபர்களின் தொடர்பு கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் எதிர்பாராத புதிய உயரங்களை அடையலாம். தொழில் தொடர்பாக புதிய உறவுகளை உருவாக்குறதுல கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டில் புதிய வருமான ஆதாரங்கள் பெறுவீங்க. காதலில் இருந்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இணைய வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல வரன் அமைய போகுது. நீங்கள் மகர ராசியை சேர்ந்தவங்களாக இருக்கிறனால ஒரு சிறந்த காலம்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சிக்கலெல்லாம் தீரும். இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு 7.5 சனி விடுதலை ஆகுது. உங்கள் ராசியில் 6ஆவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய நபர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் புதிய முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதியவர்களின் வருகை இருக்கும். புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் தாய் அல்லது குடும்ப உறுப்பினர் யாரையாவது பற்றி சில கவலைகள் இருக்கும். சொத்து தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படும். இதையும் தொடர்பான ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதை கவனமாக கவனிச்சுக்கணும். தமிழ் புத்தாண்டு 2025 நீங்கள் உலக விஷயங்களை துறப்போராக இருந்தால், வீட்டில் வசிக்கவில்லை அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால உலக ஆசையை துறந்திருந்தா, ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடும் நபராக இருந்தால் இந்த காலம் சிறந்த காலம். பரிகாரம் பார்த்தீங்கன்னா குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கணும். மகர ராசி என்பவர்கள் கடந்த 9.5 ஆண்டு காலமாக பல நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ அதெல்லாம் போயிடுது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தொடக்கத்திலேயே சனி பகவான் நகர இருக்கார். 7.5 சனியின் பெரிய பாதிப்புகளிலிருந்து விலகப் போகிறீங்க. அத்தனை பிரச்சனைகளும் சீராகும். சிந்தனைகள் தெளிவடையும். தெளிவாக பயணிக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நிம்மதி, பணம், குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள் என எதையெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ராசிக்கு 3ஆவது இடத்துல சனி மறையுது. விபரீத ராஜயோகம் உண்டாகும். சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். திருமண யோகம் கூடி வரும். வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும். தொழில் செஞ்சு நஷ்டத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா, கடன் சுமையில் இருந்தீங்கன்னா எல்லோரும் தொழில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தொழிலில் வெற்றி பெற்று சாதித்து காட்டுவீங்க. எதை எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அதே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வத்தின் அனுகூலம் உண்டாகும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு இருக்குது. சுப விரயங்களை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வாழ் மக்களுக்கு மிகச்சிறந்த பொற்காலம் உண்டாகும்.
வேற்று இனம், வேற்று மொழி, வேற்று மதம் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆதாயத்தை தேடி கொடுப்பாங்க. கடன்களை அடைச்சி முடிப்பீங்க. கடன் தீரும். மண் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் செய்வீங்க. எந்த முடிவுகளையும் வேண்டுமானாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுக்கும் காலகட்டமாக இருக்கும். எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு 6ஆம் இடத்துக்கு போகுது. பணம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. 2ல் ராகு இருக்குது. நல்லதை பேசினாலும் கெட்டதில் போய் முடியும். வாக்கு கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. 8ல் இருக்கும் கேது வருவதால் கூடா நட்பு வருது. முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட பார்த்து பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொன்னேன், எச்சரிக்கை அதுதான் தேவை, மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நடந்துக்கிட்டாலே நல்லது. தேவையினா மட்டும் பேசுங்க. இந்த மாதிரி யார்கிட்டனாச்சும் அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட பேசையில் உங்கள்கிட்ட பணம் இழப்பு ஏற்படும். நீங்கள் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேண்டிய துறைகள் கிடைக்கும். வெளிநாடுகளில் படிக்கும் வாய்ப்பு ஏற்படும். போட்டித் தேர்வுகள் எழுதுனீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். மருத்துவம், தொழில்நுட்ப கல்வி படிச்சிங்கன்னா நல்ல லாபம் உண்டாகும். நல்ல வாய்ப்பும் உண்டாகும். நிதித்துறை சார்ந்து படிச்சிங்கன்னா அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். கடின உழைப்பால் பெண்கள் உச்ச பலன்களை அடைவீங்க. தொழிற்சாலையில் வேலை செஞ்சிங்கன்னா அமோகமான காலகட்டம். தொழில் முறையில் அசாத்திய வெற்றி கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு. மகர ராசி என்பவர்கள் 100க்கு 90% நல்ல அமைப்பே இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் பார்த்திங்கன்னா, மலையின் மீது இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆசிரியர்களுக்கு சென்று ஒரு வேளை அன்னதானம் செய்யுங்க. அது நல்ல பலனை தரும். சாலையோரம் இருப்பவங்களுக்கு தானம் கொடுங்க. பாவங்களிலிருந்து விடுபட புண்ணிய பலன்கள் உண்டாகும். சஷ்டி திதி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய் 6 தீபம் ஏற்றி வழிபடுறது நல்ல பலனை தரும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பல தடைகளை தாண்டி வந்திருப்பீங்க. குழந்தைகள் படிப்பில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். குடும்ப விருத்தி நடக்கும். குடும்பத்தில் திருமணம் நடக்க புதிய வரவு உண்டு. அலைச்சல்கள் நீங்கும். அயன சயன சுகம் கட்டும். குடும்பத்துடன் பயணம் போகிற வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப வருமானம் செல்வம் கூடும். கூட்டு தொழில் சுமூகமாக நடக்கும். புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வீங்க. வளர்ச்சி இருக்கும். நேரத்தில் தடைகளும் இருக்கும். உங்கள் வருமானம் தடைபடலாம். அதற்கான விஷயங்களை நீங்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவீங்க. பிறருக்கு ஆலோசனை வழங்குவதை தவிர்த்துருங்க. உங்கள் செயல்பாட்டில் கவனமாக இருக்கணும். அபக மருதி இருந்தால் அதை விட்டுருங்க. பந்தயங்களில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் படித்ததை மறந்துடுவீங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 3ஆவது இடத்துக்கு மாறுறனால நேரடியாகவும் மாறுறாரு. உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க. நிலம் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். காதல் மற்றும் உறவுகளில் நல்ல செய்திகள் வரும். கடினமான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் செல்வம் பெருகக்கூடிய சூழல் சாதகமாக இருக்குது. பணியிடத்தில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்குது. மரியாதை அதிகரிக்குது. திட்டமிட்ட காரியங்கள் எளிதாக நிறைவேறுது. காதல் வாழ்க்கையில் நெருக்கம் அதிகரிக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிலருக்கு வயது தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும். ராகுவின் பயிற்சியாலும் உங்கள் செல்வம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பேச்சில் வசீகரம் ஏற்படும். குருவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமற்றதாக இருக்கும். கடின உழைப்பிற்கு பின்னாடி அங்கீகாரம் நற்பலனை பெறலாம். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா சிந்தனையுடன் செயல்படுவீங்க. இந்த ஆண்டு துவக்கத்தில் 3ஆம் இடத்துல ராகு, தனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் அமரநாடு, அடுத்து குரு பார்வையிலிருந்து 6ஆம் இடமாகிய மறைவு பெறுவதும் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் சனி ஆண்டின் இறுதியில் பயிற்சியாகி 3ஆம் இடத்திற்கு போகையில் எழரி சனியாக இருந்த நிலை விடுபட்டு யோக சனியாக மாறப்போகுது. இந்த ஆண்டு 3ஆம் இடத்துல இருந்த ராகு தனஸ்தானத்தில் அமர்ந்து பேச்சில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். எதையும் செஞ்சே தீரணும், இன்னும் நினைவுகளை மாற்றிக்கிறணும், பிடிவாதமாக இருப்பீங்க. சொன்னதை சொல்லப்படி நடக்கணும்னு பிறகு எதிர்பார்ப்பீங்க. கேது அட்டமஸ்தானத்தில் இருப்பதனால தேவையற்ற விஷயங்களை தலையிட வேணாம். அரசியல்லையும் அதிகாரத்துலேயும் இருந்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை 9ஆக திரிச்சு விடுவாங்க. இதனால் தர்மசங்கடமான நிலை உண்டாகும். இதுவரை குரு ராசியை பார்த்துட்டு இருந்தார். காரியங்கள் தடையின்றி நடந்துச்சு. குரு 6ஆம் இடத்துல மறைவு பெறாரு. மறைவு ஸ்தான அதிபதி மறைவு பெறுவது உங்களுக்கு நற்பலனை தரும். குரு தொழில் ஸ்தானத்தில் பார்வை இடுவதனால தொழிலில் நற்பலன்களும் செய்யும். தொழிலில் வளர்ச்சியும் உண்டாகும். குருவின் அருளால் செயல்களில் ஊக்கமும் தெளிவும் உண்டாகும்.
மறைமுக எதிரிகளின் செயல்பாடுகள் சற்று தாழ்ந்து தான் போகுது. குடும்பத்தில் சிலருக்கு சுபகாரிய வாய்ப்புகள் அமையும். சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி நல்ல தொழில் வளம் மேன்மை பொருளாக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டக்கிழமைகள் சனி, செவ்வாய், வெள்ளி. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், வெண்மை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8, 9. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ராகு காலத்தில் பைரவருக்கு 4:30 to 6 விளக்கேற்றுங்க. நவகிரகங்களுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பைரவருக்கு தயிர் அன்னம் வச்சு வேண்டுனா நல்ல காரியங்கள் சிறப்பாக நடக்கும். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். இது வர இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.